Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 9 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 10.1 question number 1 பாருங்க. Get the algebraic expressions in the following cases using variables, constants and arithmetic operations. So இங்க some cases கொடுத்திருக்காங்க. அந்த கேசஸ்க்கு வந்து நம்ம algebraic expressions எழுதணும். நம்ம லாஸ்ட் இயரே இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ எப்படி எதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எழுதணும். வேரியபிள்ஸ்னால் அதாவது ஆல்ஃபபெட்ஸ் எக்ஸ் ஒய் எம்என் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ கான்ஸ்டன்ட்ஸ்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுத சொல்றாங்க. ஸோ நமக்கு இங்கே வேரியபிள்ஸும் அவங்களே கொடுத்துருப்பாங்க, கான்ஸ்டன்ட்ஸும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸுமே நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணணுமா இல்லை டிஃப்ரென்ஸ் பண்ணணுமா இல்லை ப்ராடக்ட் பண்ணணுமா அப்படின்றதையும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து என்ன எழுதணும், அந்த எக்ஸ்பிரஷன் எழுதணும். அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கேசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சப்ராக்ஷன் ஆஃப் இசட் ஃப்ரம் ஒய். ஸோ ஒய்ல இருந்து இசட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன எழுதலாம், ஒய் மைனஸ் இசட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்க, 1/2 ஆஃப் த சம் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம சம் பண்ணணும், அடிஷன் பண்ணணும். 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம், 1/2 அப்படின்னு அர்த்தம். அப்போ 1/2 அப்படின்றத வந்து நான் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், 1/2 இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஹாஃப். 1/2 ஆஃப் த அப்படின்னு இருக்காங்க, அப்போ ஆஃப்னாலே நமக்கு என்ன வரும், மல்டிப்ளிகேஷன். ஸோ 1/2 ஆஃப் த சம் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான், இந்த மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க, த நம்பர் இசட் மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப். ஸோ ஒரு நம்பர் இருக்கு, அதை வந்து அதாலேயே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இசட் இன்டூ இசட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இசட் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ த ஆன்சர் இஸ் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, 1/4 ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் பி அண்ட் கியூ. ஸோ பியும் கியூ நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் பி கியூ 1/4 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும், 1/4 வரும். ஸோ 1/4 ஆஃப் பி கியூ இந்த மாதிரி எழுதலாம் நம்ம, ஓகே தான். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நியூமரேட்டர் பி கியூ பை 4. இப்போ இங்கே வந்து 1 இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, பை 1 போட்டுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், 1 இன்டூ பிக்யூ பிக்யூ, 4 இன்டூ 1 4. எப்படி இந்த இதில் நம்ம வந்து சம் வச்சு நம்ம டினாமினேட்டர் எழுதணும், இங்கே வந்து ப்ராடக்ட் வச்சு டினாமினேட்டர் எழுது. ஸோ 1/4 ஆஃப் பிக்யூ. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், பிக்யூ பை 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி எழுதினாலும் கரெக்டு தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க, நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் போத் ஸ்கொயர்ட் அண்ட் ஆடட். ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டையுமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சப்டிவிஷன் பாருங்க, நம்பர் 5 added to 3 times the product of numbers m and n. ஸோ எம்மும் என்னும் நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம், 3 times ப்ராடக்ட் பண்ணுறோம், 3 times ப்ராடக்ட் பண்ணுறோம். அதோட என்ன நம்பர் ஆட் பண்ணுறோம், 5 ஆட் பண்ணுறோம். அப்போ ப்ளஸ் 5. ஸோ 3mn ப்ளஸ் 5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் yn z சப்ராக்டட் ஃப்ரம் 10. 10ல இருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். எதை சப்ராக்ட் பண்ணுறோம், ப்ராடக்ட் ஆஃப் yn z. அப்போ yz. ஸோ 10 மைனஸ் yz. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க, சம் ஆஃப் நம்பர்ஸ் a and b சப்ராக்டட் ஃப்ரம் their ப்ராடக்ட். ஸோ இதோட ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு ab, அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். எதை சப்ராக்ட் பண்ணுறோம், சம் ஆஃப் நம்பர்ஸ் ஏ அண்ட் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போது ஏபி மைனஸ் ஏ ப்ளஸ் பி இஸ் த ரெக்வயர்ட் அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஐடென்டிஃபை த டேர்ம்ஸ் அண்ட் தேர் ஃபேக்டர்ஸ் இன் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ், ஷோ த டேர்ம்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் பை ட்ரீ டயக்ராம். ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரீ டயக்ராம்ஸ் வந்து
இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் என்ன சொல்லி கொடுத்தேன், ட்ரீ டயக்ராமில் வந்து டேர்ம்ஸ் வந்து கண்டினியூஸ் லைனில் இருக்கணும் அண்ட் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கணும், டாட்டர் லைனில் இருக்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் இருந்து டேர்ம்ஸு ஃபேக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரீ டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏசம் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்றது ஒரு எக்ஸ்பிரஷன். கரெக்டாக? எக்ஸ் மைனஸ் 3ன்றது என்னது, ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 3. இப்போ அதுக்கு நம்ம என்ன எழுத போகிறோம், ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எழுத போகிறோம். ஸோ டேர்ம்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. டேர்ம்ஸில் வந்து இதில் எத்தனை டேர்ம் இருக்குது, 2 டேர்ம் இருக்குது. அப்போ 2 கண்டினியூஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸுன்றது ஒரு டேர்ம், சைனோட எழுத சொல்லியிருக்கேன், சிம்பிளோட எழுத சொல்லியிருக்கேன். மைனஸ் 3ன்றது ஒரு டேர்ம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டர் எழுத போகிறோம். ஸோ ஃபேக்டர் எப்படி எழுதணும், டேர்ம்ஸ் ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் அப்படின்றதுக்கு ஃபேக்டர் வந்து நம்ம வெறும் எக்ஸும் எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க, 1 இன்ட்டு எக்ஸ். ஸோ 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ். இப்போ இதில் எப்படி எழுதுவீங்க, மைனஸ் 3 இருக்குது, அப்போ என்ன எழுதுவீங்க, மைனஸ் 1 இன்ட்டு 3. ஸோ மைனஸ் 1 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன வரையணும், ட்ரீ டயக்ராம் வந்து வரையணும் ஃபார் ஃபேக்டர்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பி சம் பாருங்க, 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் வந்து 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் எது எழுத போகிறோம், டேர்ம்ஸ் எழுத போகிறோம். ஸோ டேர்ம்ஸ் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 3 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1 2 3. ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம், 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ், நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து 1க்கு நீங்கள் 1 மட்டும் எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா இதையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு 1 1 தானே. எக்ஸுக்கு வந்து 1 இன்ட்டு எக்ஸ், 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த 2 சம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து சி சம் பாருங்கள். சி எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y மைனஸ் ஒய் க்யூப் கொடுத்துருக்காங்க. ஸோ y மைனஸ் ஒய் க்யூப். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y மைனஸ் ஒய் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ 2 டேர்ம்ஸ் இருக்கா, அப்போ 2 லைன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுத போகிறோம், டேர்ம்ஸ் எழுத போகிறோம். ஸோ டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது, ஒய் இருக்குது, மைனஸ் ஒய் க்யூப் இருக்குது. ஓகேவா? மைனஸ் கரெக்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம், ஃபேக்டர்ஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் இங்கே எப்படி எழுதலாம், ஒய் இன்ட்டு 1 இல்லைன்னா 1 இன்ட்டு ஒய் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இது வந்து பாருங்கள் மைனஸ் இருக்குது, அப்போது மைனஸ் 1, ஒய் க்யூப் இருக்குது, அப்போது ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய். ஸோ அப்போ ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் க்யூப். ஸோ மைனஸ் ஒய் க்யூப் இருக்கிறனால நம்ம மைனஸ் 1 போட்டுக்கிறோம். இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டி சம் வந்து 5xy ஸ்கொயர் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ஒய். ஸோ கிவன் எக்ஸ்பிரஷன் என்னது, எக்ஸ்பிரஷன் 5xy ஸ்கொயர் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ஒய். ஸோ 2 டேர்ம்ஸ் இருக்குது, அதனால நான் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். 5xy ஸ்கொயர் அப்படின்றது ஒரு டேர்ம், 7x ஸ்கொயர் ஒய் அப்படின்றது ஒரு டேர்ம். ஸோ 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து டேர்ம்ஸ்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதணும், ஃபேக்டர்ஸ் எழுதணும். ஸோ 5 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேக்டர், ஒய் ஸ்கொயரை வந்து நம்ம ஒய் இன்ட்டு ஒய் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேக்டர், அகைன் எக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேக்டர். எக்ஸ் ஸ்கொயர்ன்றனால எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது, ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஈசம் பாருங்கள், மைனஸ் ஏபி ப்ளஸ் 2b ஸ்கொயர் மைனஸ் 3a ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து 3 லைன்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். 1 2 3.
ஸோ இது வந்து எக்ஸ்பிரஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது, மைனஸ் ஏபி இருக்குது. செகண்ட் டேர்ம் வந்து 2b² இருக்குது. தேர்ட் டேர்ம் வந்து மைனஸ் 3a² இருக்குது. இது எல்லாமே டேர்ம்ஸ். ஸோ நம்ம இங்கே வந்து டேர்ம்ஸ்ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபேக்டர்ஸ் எழுத போகிறேன். ஸோ இதுக்கு வந்து 2 இது இருக்கா, 2 ஃபேக்டர்ஸ் இருக்கா, பட் நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால 3 ஃபேக்டர்ஸ் வந்துடும். ஸோ -1 இன்ட்டு a இன்ட்டு b. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2ன்றது ஒரு ஃபேக்டர், bன்றது ஒரு ஃபேக்டர், அகைன் bன்றது ஒரு ஃபேக்டர், ஏன்னா b² இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் மைனஸ் இருக்குது, அப்போ -1 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், 3ன்றது ஒரு ஃபேக்டர், a² வந்து a இன்ட்டு a. ஸோ -1 ab 2bb -1 3aa. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்ஸ் எல்லாமே? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணி டேர்ம்ஸு ஃபேக்டர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஐடென்டிஃபை டேர்ம்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் இன் த எக்ஸ்பிரஷன்ஸ் கிவன் பிலோ. ஸோ நமக்கு இங்கே சம் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், டேர்ம்ஸும் ஃபேக்டர்ஸும் ஐடென்டிஃபை பண்ணணும். பட் ப்ரீவியஸாக நம்ம வந்து ட்ரீ டயக்ராம் ட்ரா பண்ணி நம்ம வந்து டேர்ம்ஸு ஃபேக்டர்ஸ்லாம் எழுதணும். இங்கே வந்து அதெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம வந்து டேர்ம்ஸ் என்னது ஃபேக்டர்ஸ் என்னதுன்னு எழுதுனா போதும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், -4x + 5 இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம டேர்ம்ஸ் எழுதலாம். ஸோ டேர்ம்ஸ் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 2 டேர்ம்ஸ் இருக்குது, -4x, 5. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்டர்ஸ் எழுதணும். ஸோ ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே வந்து -4 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேக்டர். ஸோ -4, x. இப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இந்த ரெண்டு டேர்மையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபேக்டர்ஸ் எழுதுகிறப்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து செமிகோலன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த டேர்மோட ஃபேக்டர்ஸ், இந்த சைடு நான் எழுத போகிறது இந்த டேர்மோட ஃபேக்டர்ஸ். ஸோ செமிகோலன் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். இப்போ 5 அப்படின்னா நமக்கு 5 தான் நமக்கு ஃபேக்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள், -4x + 5y இருக்குது. ஸோ இதுக்கு டேர்ம்ஸ் என்ன வரும், 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன வருது, -4x, 5y. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் எழுதுங்க. ஃபேக்டர்ஸ் என்ன வருது, -4, x, செமிகோலன் 5, y. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். 5y + 3y² இருக்குது. ஸோ டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 டேர்ம்ஸ் இருக்குது, 5y அப்படின்றது ஒரு டேர்ம், 3y² அப்படின்றது ஒரு டேர்ம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் எழுதணும். ஸோ ஃபேக்டர்ஸ் என்ன வருது, 5 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், y அப்படின்றது ஒரு ஃபேக்டர், செமிகோலன் 3 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், y² வந்து y இன்ட்டு y. ஸோ அப்போ 2y வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள். டி சம் வந்து என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, xy + 2x² y² கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ டேர்ம்ஸ் என்னென்ன வருது, xy, 2x² y². நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர்ஸ் என்ன வருது, எக்ஸுன்றது ஒரு ஃபேக்டர், ஒய்ன்றது ஒரு ஃபேக்டர், செமிகோலன் 2ன்றது ஒரு ஃபேக்டர், எக்ஸுன்றது ஒரு ஃபேக்டர், அகைன் எக்ஸுன்றது ஒரு ஃபேக்டர், ஒய்ன்றது ஒரு ஃபேக்டர், ஒய்ன்றது ஒரு ஃபேக்டர். ஏன்னா எக்ஸு ஸ்கொயரில் இருக்குது, ஒய்யும் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ரெண்டுமே 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ஈசம் பாருங்கள். ஈசம் வந்து PQ + Q கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டேர்ம்ஸ் எழுதலாம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் வருது. ஸோ PQ அப்படின்றது ஒரு டேர்ம், Qன்றது ஒரு டேர்ம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் எழுதலாம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Pன்றது ஒரு ஃபேக்டர், Qன்றது ஒரு ஃபேக்டர், செமிகோலன் இந்த Qன்றது ஒரு ஃபேக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃப் சம் பாருங்கள். 1.2 AB - 2.4B + 3.6 A இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். டேர்ம்ஸ் வந்து நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். பட் சிம்பிளோட நம்ம கரெக்டாக எழுதணும். இப்போ 1.2 AB அப்படின்றது ஒரு டேர்ம், -2.4B அப்படின்றது ஒரு டேர்ம், 3.6A அப்படின்றது ஒரு டேர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு ஃபேக்டர்ஸ் எழுதலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 அப்படின்றது ஒரு ஃபேக்டர்,
ஏ அப்படின்றது ஒரு ஃபேக்டர், பி அப்படின்றது ஒரு ஃபேக்டர். ஓகேவா? ஏ கமா பி. இப்போ இங்கே செமிகோலன் போட்டுருங்க. இப்போ இந்த இதுக்கு எழுதணும், இந்த டேர்முக்கு ஃபேக்டர்ஸ் எழுதலாம். ஸோ நமக்கு மைனஸில் இருக்குது. அப்போது -2.4 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், கமா பின்றது ஒரு ஃபேக்டர். செமிகோலன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3.6 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், கமா ஏ அப்படின்றது ஒரு ஃபேக்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து ஜிசம் பாருங்க. 3/4x ப்ளஸ் 1/4 இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எழுதிடலாம். 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 3/4x அப்படின்றது ஒரு டேர்ம், 1/4 அப்படின்றது ஒரு டேர்ம். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் பாருங்கள். ஸோ 3/4 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், கமா எக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபேக்டர், செமிகோலன். 1/4 அப்படின்றது ஒரு ஃபேக்டர். லாஸ்ட் சம் பாருங்கள், ஹச் சம். 0.1 பி ஸ்கொயர் ப்ளஸ் 0.2 கியூ ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எழுதலாம். 2 டேர்ம்ஸ் இருக்குல்ல. 0.1 பி ஸ்கொயர் அப்படின்றது ஒரு டேர்ம், 0.2 கியூ ஸ்கொயர்ன்றது ஒரு டேர்ம். இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எழுதலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து 0.1 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், பி ஸ்கொயரை வந்து பி கமா பி, பி இன்ட்டு பி, பி ஸ்கொயர். இப்போ இந்த டேர்முக்கு முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம செமிகோலன் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு 0.2 அப்படின்றது ஒரு ஃபேக்டர், கியூன்றது ஒரு ஃபேக்டர், கியூன்றது ஒரு ஃபேக்டர். ஸோ கியூ ஸ்கொயர் இருக்கனால கியூ வந்து நம்ம 2 டைம்ஸ் போட்டுறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.